ஹாய் விவர்ஸ், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே வந்து போடலை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்லுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம், ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோவுமே வந்து போடலை. ஆனால் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு மேட்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில மேட்சஸ்க்கு நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு. இப்போ வேர்ல்டு கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மேட்சஸ்க்கு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த யூஎஸ்ஏ மேட்சஸ்க்குலாம் கொடுத்துருந்தோம். யூஎஸ்ஏ சைடு எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. நல்லா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரெடிக்ஷன்லாம். ஆனால் அதில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஒரு ரியாக்ஷன் கூட போட மாட்டீங்க. நான் அப்பப்போ ப்ரெடிக்ஷன் வந்து போடுறேன். அது நல்லாவும் வருது. நல்லா வரலன்னா நீங்கள் எதுவுமே போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நல்லா வரும் பட்சத்தில் கூட யாருமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே போட மாட்டீங்க. எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரெடிக்ஷன் வந்து போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் 2-3 மேட்சஸ்க்கு போடாமல் இருந்தனா கூட வந்து கேட்குறீங்க ஏன் போடலன்னு. ஆனால் ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன் எடுத்து போடுறப்போ அது நல்லா வரும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் கூட வந்து போட மாட்டீங்க. அப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ எந்த மேட்ச்சுக்குமே ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ பிபிஎலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெருசாக வந்து வியூஸும் வந்து பெருசாக வந்து போகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து வீடியோ வந்து போட வந்து முடியல. இப்போ இந்த வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுக்கும் வந்து வீடியோ போட வந்து முடியாது. ஒரு சில மேட்சஸ் நான் டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருவேன். எல்லா மேட்சஸ்க்கு போட முடியாது. இது மாதிரி பெரிய டீம் 2 டீம் மோதுற மாதிரி மேட்சஸ்க்கு மட்டும் நான் வந்து வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். அதுவுமே வந்து வியூஸ் போடுறத பொறுத்து தான். வியூஸ் சுத்தமாக இல்லைனா கண்டினியூவாக வீடியோ போடுறது வந்து டவுட்டு தான். ஸோ இங்கே வீடியோ வராட்டி கூட நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்பப்போ ஒரு சில மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போடுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து வரும். இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புடைய 15வது மேட்ச் இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பிப்ரவரி 11 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து. வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து விளாண்டுட்டாங்க. இல்லை அந்த இங்கிலாந்து வந்து லாஸ்ட்டாக அந்த ஒரு மேட்ச் விளாண்டாங்களா ஃபஸ்ட்டு மேட்ச். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஜேக்கப் பெத்தலையும் அப்புறம் வில் ஜாக்ஸையும் கொடுத்துருந்தேன். வில் ஜாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சதவீதம் பேர் தான் எடுத்திருந்தாங்க. அன்றைக்கி அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது இங்கிலாந்து டீமில் அன்றைக்கி டாப் பாயிண்ட் அவங்க 2 பேர் தான் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ 2க்கு 3 மேட்ச் நடக்கிறதுனால ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் எல்லா மேட்ச்சும் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட அந்த ஸ்மால் லீக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறவங்க கேட்பாங்க. கேப்டன் சைடு மட்டும் எடுத்து கொடுங்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்தது தான் அன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. டெலகிராம் சேனலில் இருந்தவங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக விளாண்டு அந்த 11 வச்சு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வெஸ்ட் இண்டீஸில் வந்து பார்த்தோன்னா பிரெண்டன் கிங், சாய் ஹோப், சிம்ரான் ஹெட்மயர், ரோமன் பவல், சஃபானி ரூதர்ஃபோர்ட், ரொமாரியோ சேப்பர்ட், எம் ஃபாடி, ஜேசன் ஹோல்டர், ஐக்கில் ஹுசைன், சம்ரா ஜோசப், ஜி மோட்டி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்தில் பில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல், டாம் பாண்டன், ஹாரி ப்ரூக், சாம் கரன், வில் ஜாக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், லியாம் டவுசன், அடில் ரஷீத், லூக்வுட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ணவங்க. இந்த பிளேயர்ஸை வச்சு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 11ஸில் வந்து சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரேசிங்கிறது வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதாவது ஒரு 70% மேலே வந்து இருக்கும். இதில் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர்ஸ் இதெல்லாம் மாற்றும் பட்சத்தில் போன மேட்ச்சுக்கு பவுலிங் கொடுத்துருப்பாங்க, இந்த மேட்ச்சுக்கு ஒரு பவுலிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மேட்சஸில் வந்து குழப்பங்கள் நடக்கும் பட்சத்தில் இதோட அக்யூரேசி கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி வந்து போகும்னா இந்த சைடு இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அந்த சைடு இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் இப்படி தான் வச்சு பார்ப்போம். அப்படி 2 டீம்லையுமே அதை பொறுத்து யாருக்கு பவராக இருக்குது, யாருக்கு வந்து கிரகநிலை வந்து சரியாக இல்லைங்க அதை பொறுத்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ புதுசாக வரக்கூடியவங்க இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி புதுசாக வரும் பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன ஏதுங்கிறத டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பிப்ரவரி 11 புதன்கிழமை வந்து பார்த்தோம்னா 2-5 காம்பினேஷன், அதாவது சந்திரனும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. வெஸ்ட் இண்டீஸில் பிரெண்டன் கிங் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக சாய் ஹோப் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சாய் ஹோப்டேருந்து 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரெண்டன் கிங்கிட்டேருந்து 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சிம்ரன் ஹெட்மயர் போன மேட்ச் நல்லா விளாண்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து சிம்ரன் ஹெட்மயர் வந்தோடனே விக்கெட் ஆகிடுவார். அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் அவர், எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரோமன் பவலுக்கு நல்லா இருக்குது. ரீசெண்டாக அவர் எந்த மேட்ச் சரியாக விளாண்ட மாதிரி தெரியல. இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது சஃபானி ரூதர்ஃபோர்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ரோமாரியோ சேப்பர்ட் போன மேட்ச் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். இந்த மேட்ச்சுமே ஒரு பேட்டிங் வந்தாலும் சரி பவுலிங் போட்டாலும் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து எம் ஃபாடி ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் குறைவு தான். அடுத்து ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட மாட்டார். அதே நேரம் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமையும் போயிட மாட்டார். ஓரளவு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது ஏகில் ஹுசைனுக்கு பவுலிங் கொடுக்குற இடத்த பொறுத்து
அவருக்கான விக்கெட்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்ச்சில். ஒரு நல்லதாக வந்து இருக்கிற கிரகநிலைகள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் அவர் பவுலிங் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து இந்த மேட்ச்சில் அமையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சமரா ஜோசப் ஒரு விக்கெட் தான் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம், அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அடுத்ததாக ஜி மோட்டி ஒரு 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில் சால்ட் போன மேட்ச் வந்த உடனே வந்து அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அந்த சைடு எப்படி சாய் ஹோப்போ அதே மாதிரி அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பில் சால்ட்டுக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ஜாஸ் பட்லர், அதாவது சிம்ரான் ஹெட்மேயர் எப்படியோ அதே மாதிரி தான் ஜாஸ் பட்லரும் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ஒன்று அவுட் ஆகலாம், இல்லை பெரிய ஸ்கோர் அடிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜேக்கப் பெத்தல் போன மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் அந்தளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது டாம் பேண்டன் இந்த மேட்ச் அவ்வளோ சிறப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது ஹாரி ப்ரூக் போன மேட்ச் சூப்பராக ஆண்டிருந்தார். இந்த மேட்ச் அதோட கொஞ்சம் கம்மியாக விளாடுவார். சுத்தமாக ஆட மாட்டார்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு விளாடுவார். அடுத்து வில் ஜாக்ஸ் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஜாஃபர் ஆர்ச்சர்ட்டேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லியாம் டாவ்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. எப்படி சாய் ஹோப்புக்கு அந்த சைடு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும், அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லியாம் டாவ்சன் கம்மி சதவீதத்தில் இருக்கார் அப்படின்னா வந்து பார்க்காதீங்க. லியாம் டாவ்சனுக்கு பேட்டிங் வந்தாலும் இன்றைக்கி ஒரு பவர் ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவுலிங் போட்டாலும் 2 to 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து அடில் ரஷீது 1 விக்கெட் தான் எடுப்பார், இல்லை எடுக்காமலே வந்து போகலாம். அடுத்த லூக்கு விட்டு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ 2 டீமையும் சேர்த்து 22 பிளேயர்ஸும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தோம், ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக. நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு வந்து பார்க்கலாம். அது யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தோம்னா சாய் ஹோப், ரோமன் பவல், சஃபானி ரூதர்ஃபோர்ட், ரோமாரியா ஷேப்பர்ட், ஏகில் ஹொசைன், ஜேசன் ஹோல்டரையும் இதில் லிஸ்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். அடுத்ததாக இங்கிலாந்தில் பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ், லியாம் டாவ்சன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யாரெல்லாம் வந்து தகுதியாக வந்து இருப்பாங்க, அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாருன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை டெலிகிராம் சேனலில் தான் வந்து கொடுப்பேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெலிகிராம் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யார் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ரோமாரியா ஷேப்பர்ட், ரோமன் போவல், சாய் ஹோப் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசிக்கு ஒரு சிறந்த ஆப்ஷன். இங்கிலாந்து டீமில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் வந்து இன்றைக்கி பொழந்து கட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லியாம் டாவ்சன், அவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு ஒரு சில நேரம் இப்போ ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க, பேட்டிங் வரமாட்டார், ரொம்ப கீழே தான் இறங்குவார்னா ஸோ அவருக்கு வந்து இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடைக்காது. ஒருத்தருக்கு என்ன தான் கிரகநிலைகள் வந்து நல்லா இருந்தாலும் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சதா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிரூபிப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து நல்ல முன்னாடி பேட்டிங் வருவார், 4 ஓவர் கம்ப்ளீட்டாக பண்ணுவார்னா அவரை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நான் எப்போயுமே சிவிஸில் சொல்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. பெஸ்ட்டு பிளேயர்ஸில் யாரெல்லாம் சொல்லியிருக்கேனோ அவங்களையும் ட்ரை பண்ணலாம். அவங்களிருந்து கூட சிவிசி வந்து வருவாங்க. ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மேட்ச்சுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வேணுங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறாங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.